அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையனுக்கு எதிராக போலீசாரிடம் மனு அளிக்கப்பட்டது. கட்சி சின்னங்கள் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தக்கூடாது என அதிமுக வழக்கறிஞர்கள் கோபிச்செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் மனு அளித்தனர். கோவையில் நடந்த கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா மற்றும் இபிஎஸ் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்ததாகவும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்ட ஒழுங்கு புரட்சித்துறை அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்களும் சிறப்பான முறையிலே காவல்துறை நடத்தினார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்புரம் காவல் நிலையம் இந்தியாவிலேயே எடப்பாடியார் இருக்கும்போது நம்பர் 1 காவல் நிலையமாக பரிசு கூட வாங்கினாங்க. இன்றைக்கு இருக்கிற சூழலில் திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு முழுமையாக கேட்டு இன்றைக்கி எங்களுடைய மாவட்டத்தில் அந்த சகோதரியை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 3க்கும் மேற்பட்ட வருத்தம் அளிக்கிறது. கடுமையான நடவடிக்கை காவல்துறை இந்த அரசு எடுக்க வேண்டும். கோவையில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து வருகிற நவம்பர் 6ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு பாஜக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டம் பெண்களின் மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் எனவும் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுவதாக இருக்க வேண்டும் எனவும் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தின் 70வது நிறுவன தினத்தை ஒட்டி போபாலில் 3வது நாளாக நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.